அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அன்பார்ந்த பீஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் பீஸ் மேட்ச்மெண்ட் நன்றிக்கு உறவில் அல்ஹம்துலில்லாஹ். புதிய டிடிசிபி ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட் எங்கே லான்ச் செய்யலாம் என்பது பற்றிய முக்கியமான அப்டேட் இது. இதுக்கு முன்னாடி 4/5/2024 சனிக்கிழமை மதுரை தச்சநேந்தலில் ஃபாரூக் நகர் பேஸ் லான்ச் செஞ்சோம். லான்ச் செய்யும் போது இதே போல அபிப்பிராயம் கேட்டு மக்களுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் ஏறக்குறைய ஒரு 700 பேர் வந்தாங்க. மக்கள் முன்னிலையில் அபிப்பிராயம் கேட்கப்பட்டது. அவங்களுக்கு சொல்லக்கூடிய பிரைஸ் லான்ச் செஞ்சோம். அன்னைக்கு லான்ச் செஞ்ச ஒரு 20 நிமிஷத்திலேயே இஎம்ஐ ப்ராஜெக்ட் முழுமையாக விற்று முடிக்கப்பட்டு விட்டது. ரெடிகே ஸ்பாட் இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் புக்கிங் செஞ்சோம். விழாவை சிறப்பாக நடத்தி முடிச்சோம் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எப்போ லான்ச் செஞ்சாலும் சரி 50% இஎம்ஐ ஏழை எளிய மக்களுக்கு 50% ரெடிகேஸ். எப்பவுமே நம்ம அந்த நிறுவனம் ஏழை எளிய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதே போல நியூ ப்ராஜெக்ட் லான்ச் செய்யலாம்னு இருக்கோம். அந்த நியூ ப்ராஜெக்ட் எங்கே எந்த இடத்துல லான்ச் செய்யலாம், இந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தோம் அப்படின்னா 75% இஎம்ஐ 25% ரெடிகேஸ் கொடுக்க போறோம். ஏன் எக்ஸ்ட்ரா 25%னா ஃபாரூக் லான்ச் வந்திருக்க அத்தனை பேருக்குமே உங்களுக்கு தெரியும். அதாவது லான்ச் செஞ்ச 20 நிமிஷத்திலேயே ஏழை எளிய மக்கள் 3/4 பேர் இன்ஷால்லா புக் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்த நிறைய பேருக்கு பிளாட் கிடைக்காம திரும்பி வந்துட்டாங்க. நாள் முதல் இன்றைய வரை ஏகப்பட்டு பேர் அடுத்த ப்ராஜெக்ட் எங்க லான்ச் செய்வீங்க, கண்டிப்பா எங்க ஒரு மனையாவது கிடைக்கணும், எங்க லைஃப்ல வந்து சொந்த வீடு வாங்குறது கனவா இருக்கு, நீங்க எப்பயாவது இஎம்ஐ ப்ராஜெக்ட் லான்ச் செஞ்சீங்கன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க புக் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு தினசரி மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ராஜெக்ட்ல கூடுதலாக என்ன செய்ய போறோம், 25% சேர்த்து 75% இஎம்ஐ கொடுக்க போறோம். ஆகவே இது எந்த இடத்துல நீங்க லான்ச் செய்யலாம். உதாரணமாக மதுரை மாவட்டம் அப்படின்னா மதுரையில சுற்று வட்டாரங்கள், பக்கத்தில் உள்ள மேலூர், அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் அப்படின்னா சிவகங்கைக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய திருப்பூணமா இருக்கட்டும், இல்ல சிவகங்கை டவுன் ஒட்டிய பகுதியாக இருக்கட்டும், இனிமேல் எந்த ப்ராஜெக்ட் செஞ்சாலும் ஆன் ரோட்ல லான்ச் செய்வோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் மக்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை இந்த யூடியூப் வாயிலாக கமெண்ட்களை பதிவிடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்டின் அடிப்படையிலேயே நம்ம நிறுவனம் முடிவு செய்யும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டின் விலை எவ்வளவு, ஒரு பிளாட்டின் விலை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல தவணை முறை குறைஞ்சபட்ச இஎம்ஐ இன்ஷால்லா 5000 ரூபாய் ஆரம்பிச்சு இன்ஷால்லா 10,000, அதிகபட்சம் 12,000 ரூபாய். அதே போல அந்த இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளவு நிர்ணயம் செய்யலாம் சொல்லுங்க. கடைசியா 2 முக்கியமான விஷயங்கள். தலைமை அலுவலகத்துக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட், தாய்ப்பத்திரம் இதெல்லாம் வாங்க வரீங்க. அதே போல பட்டாவும் இன்ஷால்லா வாங்க வரீங்க. வரும்போது உங்ககிட்ட ரிவ்யூ கேட்கறாங்க. எதுக்காக கேட்கறாங்கன்னா நீங்கள் பெற்ற நன்மைகளையும் நம்ம நிறுவனம் உங்களுக்கு செஞ்ச சேவைகளையும் கேட்கறாங்க. ஒரு சிலர் ரிவ்யூ கொடுத்தோம்னா மக்களுக்கு நம்ம சொத்து தெரிஞ்சு வாங்கினது தெரியுங்க. நல்லா நீங்க உங்களுடைய உழைப்பால சொத்து வாங்கியிருக்கீங்க, நிறுவனத்தோட ஒத்துழைப்பால சொத்து வாங்கியிருக்கீங்க. அப்ப நீங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் இன்னும் நிறுவனத்தை சேவை செய்ய தூண்டும். இன்னும் ஏழை எளிய மக்கள் இன்ஷால்லா பயன்பெறுவாங்க. ஆகவே இந்த நிறுவனத்துக்கு ஏதாவது நன்மை செய்ய நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ரிவ்யூ கொடுங்க. பல பேருக்கு வாழ்க்கையை ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு அடிப்படையாக அமையும். இது ஒன்று. அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப பேர் என்ன கேட்குறீங்க, சார் இஎம்ஐல பிளாட் வாங்கியிருப்போம், எங்களுக்கு ஏதாவது கடைசி மாசம் இஎம்ஐ லெஸ் பண்ணுங்க. கண்டிப்பா லெஸ் பண்ணும். யாரெல்லாம் வந்து ஒவ்வொரு மாசம் இஎம்ஐ 1 to 9 இஎம்ஐ கட்ட சொல்றோம், யார் சரிவர கட்டி வரீங்களோ உங்களுடைய குட்வில் நன்னடத்தையின் காரணமாக, நீங்க கம்பெனி சொன்ன வாக்குறுதி காப்பாற்றின் காரணமாக கடைசி மாசம் இஎம்ஐ ஏதாவது டிஸ்கவுண்ட் லெஸ் பண்ணுவாகவே இன்ஷா அல்லாஹ் அது ஒத்துழைப்பு கொடுங்க. குறிப்பாக அந்த அப்டேட் எதுக்குன்னா நியூ ப்ராஜெக்ட் எங்கே அமைக்கலாம் இன்ஷா அல்லாஹ் என்பது பற்றி உங்களுடைய அபிப்பிராயத்தை இந்த யூடியூப் கமெண்ட்ல பதிவிடுங்க. பதிவு வச்சு நம்ம நிறுவனம் எங்க முடிவு செய்யும். இந்த ப்ராஜெக்ட் அதிகமான ஏழை மக்கள் பயன்பெறவும், அதிகமான மக்கள் நன்மை பெறவும், யாருக்கெல்லாம் சொந்த வீட்டு கனவு இருக்கோ அந்த கனவை இந்த ப்ராஜெக்ட் மூலமாக நிறைவேற்றவும் கண்டிப்பாக அமையும். அந்த ப்ராஜெக்ட் வெற்றி அடைய இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.